السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, கடந்த வாரம் மக்காவுடைய வரலாறுகள் சம்பந்தமாக நாம் ஓரளவுக்கு சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். மக்காவுடைய வரலாற்றுக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மக்காவுடைய அந்த கஅபத்துல்லாஹ் சம்பந்தமான ஒரு வரலாற்று தெளிவு. அல்லாஹ் தஆலா அந்த இல்லத்தை பற்றி சொல்லும்போது, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா, இந்த மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட அல்லது மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட முதல் வீடு மக்காவிலே அமைந்திருக்கிற அந்த வீடாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த வீட்டு அல்லாஹு தஆலா சொல்றான் முபாரக்கன், அது ஒரு பரக்கத்து பொருந்தியதாக இருக்கிறது. வஹுதன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு வழிகாட்டக்கூடியதாக அது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த மக்கமா நகரம் சம்பந்தமாகவும் அதில் உள்ள வரலாற்று தகவல்கள் சம்பந்தமான ஒரு சுருக்கத்தை நான் சொன்னேன். பொதுவாக இந்த மக்கமா நகரம் என்பது, அதாவது நுபுவத்துடைய நபித்துவத்துடைய அதாவது நபித்துவத்துடைய ஒரு முக்கியமான ஒரு கேந்திர நிலையமாக, இறுதி நபித்துவத்துடைய இடமாக மக்கா இருந்தது. அல்லாஹு தஆலா அதை ஏற்கனவே என்ன செஞ்சான், அதற்கான அதாவது திட்டமிடல்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தே அல்லாஹ் ஆரம்பித்தான்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் ஹாஜர் என்கிற அந்த அடிமை பெண்ணுடைய சந்ததி மூலமாக அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் இருந்து மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரை கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விடுவதற்கு முன்பே அங்கே ஒரு இறை இல்லம் இருந்தது அப்படின்றத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு வந்து அல்லாஹ் சொன்னான் கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு. கொண்டு விட்டுட்டு வரும்போது மனைவி கேட்குறாங்க, யா இப்ராஹிம் ஐன ததுஹப், எங்கே போகிறீங்க, எங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. என்ன காரணம்டா, அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு தேவையான எந்த விதமான வசதிகளும் இல்லை, மனிதர்கள் இல்லை, மிருகங்கள் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் கொஞ்சம் தண்ணியும் பேரித்தம்பழங்களையும் வச்சுட்டு வராங்க. அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ் இதை உங்களுக்கு சொன்னான், நான் அல்லாஹ் சொன்னான். அப்போ அல்லாஹ் சொல்லியிருந்தால் அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பாக அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான்னு சொல்லி அந்த மக்கால் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா ஜம்சம் என்கிற அந்த நீரூற்றை கொடுத்தான். அதற்கு பிறகு மக்கள் என்ன செய்கிறாங்க, ஜுருகும் என்கிற யமனை சேர்ந்த அந்த குலத்தார்கள், ஜுருகும் என்கிற அந்த குலத்தார்கள் மக்கால வந்து குடியேறாங்க. அந்த குலத்திலே தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய சில ஹகீகத் யதார்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் முக்கியமாக இந்த கஅபத்துல்லா சம்பந்தமாக சொல்லும்போது, இப்போ நாங்கள் கஅபத்துல்லா என்று எதை சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவோம். பொதுவாக அந்த சில பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியும், விளங்காத ஒரு சில மக்கள் அந்த பள்ளி முழுக்க காபத்துல்லா நினைக்கிறாங்க. பள்ளி முழுக்க காபத்துல்லா இல்லை, அந்த பள்ளியில் வந்து தருவி பாருங்க, இந்த பெட்டி மாதிரி போனவங்களுக்கு தெரியும், அந்த பள்ளியில் நடுப்பகுதியில் இது மாதிரி ஒரு பாக்ஸோ நீங்கள், இதுதான் காபத்துல்லா. வழங்கா சொல்லு. அந்த சுற்றுச்சூழல், அதை சுற்றி உள்ள அந்த கட்டிடங்கள் சேர்ந்து தான் மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லுவோம், புனிதமான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அந்த பள்ளியில் அந்த தொழுகை இருக்கிற சொன்னாங்க, ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா. மஸ்ஜிது நபவி பற்றி சொன்னாங்க, அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளியை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த பள்ளிவாசலை தொழுகிறது அதாவது 1000 மடங்கு சிறந்ததாகும் ஏனைய பள்ளிவாசல்களை விட. இல்லல் மஸ்ஜித் அல் ஹராம்,
மஸ்ஜித் அல் ஹராம் அந்த பள்ளியை தவிர. அதுக்கு சிறப்பு கூட. அதுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், அதாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜால வருது, ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி அஃதல் மின் அல்ஃபி ஸலா ஃபீமா சிவா இல்லல் மஸ்ஜித் அல் ஹராம் வ ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜித் அல் ஹராம் அஃதல் மின் மிஅத்தி அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா. 1,00,000 மடங்கு சிறந்தது. ஏனைய பள்ளிவாசல்களில் தொழுகிறதை விட 1,00,000 மடங்கு சிறந்த ஒரு பள்ளிவாசல் என்று எந்த பள்ளியை சொன்னாங்க? ஹரம் சொன்னாங்க. பெரும்பாலும் போயிருக்கு. போகாத ஆசிரியர் இருக்கிறாங்களா? போகாத ஆசிரியர் இதுவரைக்கும் போகலையா? அவசரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணு. உம்ராங்க போகலையா? போகணும். அதாவது சில நம்மளும் சொல்லலை, அப்படி நினைச்சிருவாங்க. உங்கள்கிட்ட கேட்டுட்டு அப்படியே சொல்லும்போது ஃப்ளோரில் அது உங்களுக்கு சொன்னதான் நினைக்கிறேன். நான் பொதுவாக சொல்கிறேன். சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஹஜ்ஜிக்கு உம்ரா ஹஜ் அத்திமுல் உம்ரத்தை ஒரு ஹஜ், உம்ரா ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அல்லா குர்ஆன்ல சொல்லலாம். அப்போ உம்ரா என்பதும் ஒரு முறை போயிட்டு வர கடமை. அதனால ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, தமத்து உலகுவாங்க. உம்ராவும் ஹஜ்ஜும் சேர்த்து செய்கிற மாதிரி. ஏன்னா உம்ராவும் கடமை. அப்போ ஒரு ஆளுக்கு உம்ராவுக்கான வாய்ப்பு இருந்தால் உம்ராவுக்கு போகணும். அப்போ இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அது கடமை ஆகின உடனே அது செய்யும். இப்போ சில ஆளுகளுக்கு பொருளாதார வசதி இருக்குதுன்னு வைங்களேன். அப்போது உதாரணமாக இந்த முறை போய் வரதுக்கான வசதி ஒரு ஆளுக்கு இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், ஒரு நம்ம இப்போ என்னதுக்கு அவசரம், ஒரு 30 வயசு 40 வயசு அல்லது ஒரு 50 வயசு கொஞ்சம் லேட்டாகி ஹஜ்ஜிக்கு போகிறான்னு இருக்கிறாங்க. அது பாவம். ஏன்னா எப்போ உங்களுக்கு தொழுக நேரம், உதாரணம் பாங்க சொல்லிட்டு லோருக்கு பாங்க சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாங்க சொன்னால் தொழணும். ஏன்னா இந்த சலாத்தை கானத் மூமின்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டது. ஹஜ்ஜிக்கு உங்களுக்கு எப்போ வசதி வருதோ அப்போ கடமை. இப்போ ஜக்காத்து உங்களுக்கு கடமை. உதாரணத்துக்கு அது ஒரு 40 வயசுக்கு போகிறோம் ஜக்காத்து கொடுக்கணும் நீங்கள் வைப்பீங்களா? இல்லை. அப்போ ஹஜ்ஜிக்கான கடமை வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? இமீடியட்டாக ஹஜ்ஜிக்குரிய அந்த கடமைகளை நீங்கள் இறங்கணும். இமீடியட்டான்னு சொல்லும்போது இப்போ நாட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா, அந்த கோட்டா கிடைக்காது சில ஆளுங்களுக்கு. அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ட்ரை பண்ணினா அவங்களுக்கு அந்த போகிற பண்டிகைக்கு ஹஜ்ஜி என்பது ஆகப்பெரிய பிஸ்னஸ். இப்போ உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோ எடுக்கிறாங்க? 3 லட்சம் 4 லட்சம் கவர்மெண்ட்டால் கோட்டாக்கு. ப்ரைவேட்டில் இந்த எவ்வளோ? கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ? 3 போகும். வெளியில் 5 லட்சம். 5 லட்சம் நம்ம ஊரில் எவ்வளோ போகுது தெரியுமா? 18 அப்போ கிட்டத்தட்ட 15க்கு மேலே. அப்போது பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சும்மா அல்லாஹ் பயப்படணும். இந்த ஹஜ்ஜி உம்ரா குரூப் செய்கிறாங்களே, அதை சேவை அடிப்படையில் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு சில ரூபாய்களை சம்பாதிக்கிறாங்க. அதை நம்ம தப்பு சொல்லலை. ஆனால் அதை ஒரு பெரிய ஆகப்பெரிய இன்கம் சோர்ஸாக பயன்படுத்துகின்றது. அது அந்த கடமையை மக்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு அநியாயமாக தான் அல்லாஹ்வுல நம்ம விளங்குறோம். ஏன்னா ஹஜ்ஜி என்பது ஒரு கடமை. அந்த கடமையை கஷ்டமாக்குற ஒரு வேலையை இந்த ஏஜென்ட்டுகள் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்கிறவங்க அல்லாஹ்வை பயப்படணும். நீங்கள் செய்கிறது பிஸ்னஸ் இல்லை. அதில் நிறைய அநியாயம் பண்ணுறாங்க. அங்கே ஹஜ்ஜிக்கு ஆளுகளை கொண்டு வச்சுக்கிட்டு காசு வாங்கும்போது எவ்வளோ 6 லட்சம் இந்தியன் ருபீஸ், ஸ்ரீலங்கன் ருபீஸ் 15 லட்சம் வாங்கிட்டு அங்கே போய் தியாகத்தை பற்றி பேசுகிறேன். ஹஜ்ஜில் பொறுமையாகித்தானே வேணும். பொறுமையாக இருக்கணும். உனக்கு ஏன் 15 லட்சம் தந்தோம்? உனக்கு 15 லட்சம் தந்துட்டு அங்கே நாங்கள் பட்டு நடக்கணுமா? அப்போ ஒரு முடியலைன்றதோ அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சில தாமதங்கள் அது தவிர்க்க முடியாத விஷயம். நான் அந்த விஷயம் சொல்ல வரல. இது என்னன்னு கேட்டால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்குள்ளே சிக்கனை வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வச்சிடுறது, நிறைய அநியாயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் உண்மையாக தான் இருக்கணும். உண்மையான விஷயம் இருக்குது. சில சும்மா சோடிச்சு இந்த சம்பளம் கொடுக்காம சில ஆளுக்கு செஃப்புக்கு என்ன செய்வாங்க, சம்பளம் கொடுக்க லேட் ஆகினா அவன் இல்லாத பொய்யும் அடிக்கல. அப்படி நடக்குது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் ஆகுறாங்க. அது அல்லாஹ் பயந்து கொள்ளணும் அந்த மாதிரி செய்கிறவங்க. அப்போ இது ஹஜ்ஜி சம்பந்தமான விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் அதை பேசுவோம். அப்போ முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி படிக்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது இந்த காபத்துல்லா சம்பந்தமாக நாங்கள் படிக்கணும். இந்த காபத்துல்லாவை முதல்ல யார் கட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லை? நான் போன முறை சொன்னேன். என்னது அது சம்பந்தமாக ஒரு 3-4 கருத்து இருக்குது. முக்கியமாக இது முதலாவது அமைக்கப்பட்ட ஆலயம் என்றதால் இந்த கருத்து வாரத்துக்கு மெயின் காரணம் இதை சொல்கிறாங்க. இது அல்லாஹ் வானவர்களை வச்சு என்ன செஞ்சான், இந்த இல்லத்தை அமைத்தான் என்று சொல்கிறாங்க. வரலாற்றில் ஹதீஸில் வந்தால் ஒரே செய்தி தான். அதே மாதிரி சொன்னாங்க, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க புதுசாக இந்த ஆலயத்தை கட்டலை. நீங்கள் பாருங்கள், ஹாஜர் மனைவி ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு அந்த இடத்துல விட்டுட்டு வந்து அவங்க ஒரு இடத்துல போய் துவா கேட்குறாங்க. அந்த துவாவில் என்ன சொல்கிறாங்க,
உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் நான் குடியமர்த்தி வந்துட்டேன்றான். எங்க வச்சுருந்தீங்க? இந்த பைத்திக்கல் முஹர்ரம், சங்கையான உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் நான் வச்சுட்டு வந்துக்கிறேன், குடியமர்த்திட்டு வந்துக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு அவங்களுக்காக என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்யறாங்கன்றது நாங்கள் பார்த்தோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா சொன்னான் வஇத் யர்ஃபஉ இப்ராஹிம் அல் கவாயித். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த அடித்தளத்தை உயர்த்திய போதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க கட்டினாங்கன்னு சொல்லல. அப்போ முதல் இந்த ஆலயம் இது இந்த கருத்தின் அடிப்படையில் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அல்லாஹ்வே வானவர்களை வச்சு கட்டினாங்க. ஏதோ முதல் ஆலயம் அந்த மக்கால உள்ளதை நீங்க சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். கண்டிப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புதுசா என்ன செய்யல, அதை கட்டலை. அப்போ ரெண்டாவது கட்டப்பட்ட ஆலயம் எது? நான் சொன்னேன் போன வாரம், மஸ்ஜிதுல் அக்ஸா. உண்மையிலே அந்த இடத்துக்காக நீங்க தனியே ஒரு டைம் ஒன்று எடுத்து இம்மீடியட்டாக நீங்கள் துவா செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி அது ஒரு ரத்த ஒரு ஆறு ஓடக்கூடிய பிரதேசமாக இன்றைய இந்த நிமிஷத்தில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 36,000க்கும் மேற்பட்டவங்க, பெண்களே ஒரு 10-14,000க்கு மேலே அநியாயமாக கொலை செய்யப்படுறாங்க. அகதிகளாக ரெஃப்யூஜிஸ் கேம்பில் அடிச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு அநியாயம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் அல்லா இடத்துல ஒரு பதில் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள் செய்கிற இந்த அநியாயங்களை அல்லாஹ் பராமுகமாக விளங்காமல் இருக்கிறான்னு நினைக்காதுங்க. அல்லாஹ் அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறான், எல்லாத்தையும் முடிச்சிடும் அல்லாஹ் தஆலா. எல்லாத்துக்குமே நம்ம நினைக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் சில ஆட்கள் சும்மா தேவையில்லாமல் பாவத்தில் போய் விடுறாங்க. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஇல்முன். உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுவாத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. மனிதனுடைய கேள்விப்புலன், பார்வை, உள்ளம் எல்லாம் விசாரிக்கப்படும். சில விஷயங்கள் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது தெரிகிற அதே விஷயம்தான் உண்மையான ஹக்கீகத்தை நம்ம நினைச்சிடப்படாது. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட விஷயத்தில் அவங்கள பற்றி ஒரு தப்பான ஒரு கருத்து சொன்னாங்க. என்னென்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தப்பாக நடந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அவதூறை மதீனால இட்டு கட்டினாங்க. அந்த அவதூறை இட்டு கட்டினவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், ஒரு நயவஞ்சகன் தான். அதை கிரியேட் பண்ணினான். கிரியேட் பண்ணது மட்டுமல்ல, அந்த அவதூறு செய்தியில நிறைய நல்லவர்கள் பலியாகிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்து நூர்ல 11ஆம் வசனத்தில் இந்த செய்தி இறக்குறான். இன்னல்லதீன ஜாஊக பில் உஸ்பத்தும் மின்கும். அதாவது இந்த அவதூறை கொண்டது உங்களில் உள்ள ஆட்கள் தான். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும். அதை கெடுதின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அதை அதாவது அதை அல்லாஹ்வோட ஒரு குர்ஆன் வசனம் அதை நியாயப்படுத்தினதால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தாஹிரா முத்தஹிரான்னு சொல்லுவோம். தூய்மையானவர்கள், தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள். அவங்க உண்மையாகவே அந்த மெசேஜ் அவங்க சும்மா சொல்லலை, ஐ விட்னஸ் சொன்னாங்க. ஐ விட்னஸ் கண்ணால் பார்த்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சஃப்வான் இப்னு முஅத்தலும் தனியாக வராங்க. போர் முடிஞ்சு எல்லாரும் வார நேரத்தில் வராமல் அந்த தனியை என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாரு, சஃப்வான் இப்னு முஅத்தலுடைய ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு 2 பேரும் தனியாக வார்த்தை பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் இருந்தால் கூட ஓஹோ ஆயிஷா அப்படி செஞ்சுப்பாங்களோ அப்படின்ட்டு ஏன் கண்ணால் பார்த்தாங்களாமே அப்படின்னு கண்ணால் பார்க்குறத மட்டும் நாங்கள் என்ன செய்யலாது. சில விஷயங்களை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் இல்லைன்னு இதே ஒரு பெரிய ஆதாரம். அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு புகாரில் நீண்ட ஒரு செய்தியில் நம்ம படிக்கிறோம். அப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்டா, நாங்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபையன். உங்களை ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தெளிவாக விசாரிங்க. அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் விளங்காம ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் தப்பாக நீங்கள் ஒரு தீங்கு செய்துவிட்டு பிறகு தான் கேள்விப்படுவீங்க சொன்ன செய்தி பொய்யாமே அப்படின்னு. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் வரக்கூடிய செய்தியில் நீங்கள் சும்மா தேவையில்லாமல் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும்டா. வரக்கூடிய செய்தியை நான் என்னத்துக்கு சொல்கிறேன்டா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரை வச்சும் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்கலை. நம்ம நினைப்போம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே உமர் இப்னு கத்தாப் என்ன சொன்னாங்க, யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போனன்னு சொன்னீங்க இந்த வாழ்த்தா உங்களுக்கு நாங்க. உண்மையாகவே உமர் இப்னு கத்தாப் வந்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுன்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த மௌத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா, ரசூலுல்லாஹ்வே மௌத்தா போனா இதுக்கு மேல அப்படின்னு அப்படி நினைச்சாங்க. அந்த 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 ஒரு வேகத்துல தான் உமர் இப்னு கத்தாப் அப்படி சொன்னாங்க. உமர் வாராங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து என்ன சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன்
யார் உங்களில் முஹம்மதை வணங்குகிறாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது மௌத்தாயிட்டார். வணங்குதா? யார் முஹம்மதை வணங்கினால்? முஹம்மது ஒரு தூதர் தானே. அஃபஇன் மாத்த அவ் குத்தில் ஃபன்கலபத்தும் அலா அகாபிக்கும். உஹுது போர்க்களத்தில் மூத்தாகிட்டாங்கன்னு கதை வந்த உடனே சில ஆட்கள் பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் அழைக்கிறான், என்ன முகமதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தீங்க, அவர் மௌத்தா பண்ணா திருப்பி போயிருவீங்களா, மார்க்கத்தை விட்டுருவீங்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ உமர் இப்னு கத்தாபுடைய விஷயம் இந்த டைமில் மௌத்தா போகக்கூடாது அப்படின்னாங்க. நான் இது ஏன் சொன்னேன்னா, விளங்காம இந்த அப்பாவித்தனம்னு சொல்றதா, அல்லாட்டி இவங்க விளங்காம இப்படி பேசுறாங்க. மீடியா கிடைச்சா போதும், இன்னத்தை வேண்டாலும் பேசுறாங்க. என்ன, ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி போய்த்தார், முடிஞ்சது போ, ஈரான் போயிடுச்சு போ, உலகம் முடிச்சு, இதுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு அட்ரஸ் இல்லை, அந்த ஹெலிகாப்டரில் போயிட்டு இது மொசாட் தான் செஞ்சுக்கணும், அந்த எல்லாமே இவங்க பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் நமக்கு தேவையாயுது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை வச்சு அல்லாஹ் அந்த உம்மத்தை காப்பாற்றணும். சில விஷயங்கள் இருக்குது நமக்கு திரைக்கு பின்னாலே என்னன்னு விளங்குறது இல்லை. அதனால நமக்கு என்ன விளங்குதோ ஃபேஸ்புக்கில் ஈரான் ஜனா முடிஞ்சுது போ, சவுதியில் உள்ள எல்லா இந்த ரியால் தீன் மாடிகள்லாம் இது வரும், என்ன அவன் அங்கே என்ன நடத்தான், நீச்சல் உடையில் போட்டி நடத்துகிறான், இந்த பாருங்கண்டு எல்லாமே அரசு. அது பின்னால் ஒரு சப்ஜெக்ட் மறைஞ்சிக்கும், நமக்கு தெரியாது. இப்போ இந்த போர்க்களத்தில் வெற்றி தோல்வி என்பது அது அல்லாஹ் அவனோட நிர்வாகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லௌலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض, மனிதர்களில் சிலரை கொண்டு அல்லாஹ் சிலரை தடுக்கிறான். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், அப்படி இல்லைண்டா இந்த பூமி சீர்கட்டு போயிடும். அப்போ நாங்கள் எடுத்தெடுப்பு பாருங்க, சவுதி சவுதி வந்து யஹூதிக்கு சப்போர்ட், அமெரிக்காவுக்கு சப்போர்ட். சில அரசியல் விஷயங்களில் நான் சரிவழங்க சொல்ல வரல, அதில் நிறைய சரிக்கலாம் விளைவிக்கலாம், அதை பேசுகிற ரைட்ஸ் நமக்கு இல்லை. ஆனால் ஒரு மன்னர் ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்ல, சவுதியில் உள்ள அத்தனை பேரும் இந்த பலஸ்தீனத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லையா, இவங்க மட்டும்தான் அக்கறை. வழங்கா சொல்லுது பின்னால் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நாம் எடுப்புக்கு அவன் பாருங்க, ஈரான் தான் இன்றைக்கு உலகத்தை நிலைநிறுத்துகிற இஸ்லாமிய அரசாங்கம். அவனோட கொள்கை என்னன்னு தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்றில் அதாவது ஹிஜ்ரி 300 சொச்சத்தில் இருந்து 319 339 வரைக்கும் ஹஜ்ஜர் அஸ்வத் கல் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? 319 339 வரைக்கும் ஹஜ்ஜர் அஸ்வத் கல் இல்லை காபத்துல்லாஹ். ஏன்னா ஷியாக்கள் ஒரு பிரிவினர் கொண்டு போய் அதை அவங்க காபாவோட ஒரு ஃபைட் பண்ணி அந்த கல்லை கலவரத்துக்கு போய் வச்சுட்டாங்க. 10 வருஷம் கிட்டத்தட்ட ஹஜ்ஜர் அஸ்வத் இல்லை. இப்போ இன்றைக்கி போய் ஹஜ்ஜர் அஸ்வத்தை உங்களுக்கு தடை பார்த்துப்பீங்க, அந்த இது குடி போடும், அங்கே இங்கே துண்டு துண்டா 8 துண்டுகளில் கொண்டு வந்து 10 வருஷத்துக்கு பிறகு ஒட்டி உள்ளே வச்சுக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாறு கொஞ்சம் படிக்கணும். இப்போ நமக்கு கொள்கை விளங்காமல் நம்மளோட நிலப்பாடு என்னன்னு தெரியாமல் பாருந்தா போயிட்டார் முடிஞ்சு. இருக்கும்போது என்ன நடந்தது? இல்லை அந்த அடித்தாங்க தானே, அடித்த எல்லாம் முடிஞ்சுதா? இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாமே வெளிப்படையில் நம்ம பார்க்குற பார்வை வேறு, உண்மையாக நடக்கிறது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கு விளங்குற விஷயமா இருந்தால் உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. இதை மீடியாவுக்கு வந்து சவுதி பார்த்து நிற்கிறாங்க, ஓமான் பார்த்து நிற்கிறாங்க, அதுதான் துபாய் பார்த்து நிற்கிறாங்க, ஒன்றும் நடக்கலைண்டா இப்போ நீங்கள் போங்களேன், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. விளங்கா சொல்கிறது, இந்த உலகத்தில் ஒரு அரசியல் ஒன்று நடக்குது, அது நமக்கு விளங்குறது இல்லை. விளங்காட்டி ஏன்டாப்பா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேரம் முடிஞ்சுது, உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. இது மீடியா மயப்படுத்தி தேவையில்லாமல் ஒரு பிறர் மீது சேறு பூசுகிற இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விட்டுறோம். ஏன்னா நமக்கு விளங்கலை தானே, என்ன நடக்குது விளங்கலை. அப்போ இது முக்கியமான விஷயம். நான் இதை சொல்கிறதுக்கு வரல, ஜஸ்ட் இது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து தடுப்புக்கு தான் நாங்கள் ஈரான் போச்சு முடிஞ்சு. எப்போவுமே ஒன்று விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, உஹுது போர்க்களம் முடிஞ்சால் சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய ஃபெட்டப் தெரியுமா? ஏன்னா நிறைய 70க்கு மேலே ஆட்கள் கொல்லப்பட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹு பலவீனம் அடைஞ்சாங்க, பலர் காயப்பட்டாங்க, ரசூலுல்லாவே கொல்லப்பட்டுட்டாங்கன்னு செய்தி வந்துட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டெப் எடுத்தாங்க. என்ன ஸ்டெப்? விட்டப்படாது, நம்ம பலவீனம் அடையில இவங்களை இன்னொரு கை பார்க்கணும், திரும்பி வந்தால் வருவாங்க. இப்போ ஏன்னா நம்ம தோற்றுல நினைச்சிக்கிட்டு திரும்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு செய்தி ஒன்று அனுப்பினா அபூ சுஃபியான். என்ன செய்தி? போய் சொல்லுங்க முகமது கிட்ட பெரிய ஒரு படம் ஒன்று திருப்பி வரதான். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காலஹா முஹம்மதுன் ஹீன உல்கிய, அதாவது காலஹா இப்ராஹிம் ஹீன உல்கிய ஃபின்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பில் தூக்கி போடப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள். காலஹா முஹம்மதுன் ஹீன காலு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க?
சிலர் சொன்னாங்க, உங்களை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று திரண்டாங்க, நீங்கள் அவங்களை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களோட ஈமானும் அவங்களோட கட்டுப்பாடும் அவங்களோட உறுதியும் தான் அதிகரித்தது. அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க வெற்றியை தவிர எதையும் பார்க்கல. அதுக்கப்புறம் அல்லாஹ்தால தொடர்ந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க நாங்கள் பார்க்கணும். அப்போ இவரை வச்சு தான் வெற்றி. ஊது போர்க்களத்தில் 300 பேர் நயவஞ்சகர்கள் போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. யுத்தத்துக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. சஹாபாக்கள் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா. இல்லை, இதெல்லாம் ஒரு யுத்தம் இல்லை, வந்து நீங்கள் போராடலே பரவாயில்லை, கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுங்க. அப்போ அந்த தோல்விக்கு அந்த நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு காரணமாக இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தும் கூட இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இதை யாரை கொண்டும் காப்பாற்றணும் அல்லாஹ் தேவை. ஏன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் ஹாலஃபஹும். அவங்கள துரோகம் பண்றவங்களாலையோ அவங்கள எதிர்ப்பவங்களாலையோ அவங்களுக்கு மாறு செய்யறவங்களாலையோ எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால இவர் இல்லாட்டி உலகம் அழிஞ்சு போயிடும், அவர் இல்லாட்டி இல்லை, யாரும் இல்லை. நம்ம தெரியாம நம்ம தேவையில்லாமல் இவர் பார்த்து நடிக்கிறாங்க. இவங்க யூதர்கள கைக்கூலிகள், சவுதியில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் ரியாலுக்கு பேரை போரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் அவங்க சார்பாய்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, சவுதி உலமாக்கள் எவ்வளோ அழகாக இந்த சப்ஜெக்டை எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க. சும்மா என்ன ஒரு ஆள் சொன்னால் இவரும் சொல்கிறது, வாரம் ஷேர் பண்ணுறது, 4 பேர் பேசுகிறது. இந்த மாதிரி நம்ம மாட்டி கொள்ளப்படாது. வழங்குதா எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறானோ, ஒரு விஷயம் வந்தால் ஒழுங்காக விசாரிச்சு கொடுங்க. நம்ம தெரியாட்டி மௌனமாக நமக்குள்ள மட்டும் ஆத்திரப்பட்டு வேறு விஷயம். அதை பரத்தும் போது நம்ம 4 பேருக்கு ஒரு மோசமான ஒரு செய்தியை பரத்துறதா ஆகும். அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த காபாவுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்க வேண்டியது மக்காவில் அமைஞ்சிருக்குது. அது மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இந்த காபாவுடைய கட்டுமான பணியில் முதலாவது நான் சொன்னேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வானவர்களை வச்சு கட்டினா. அல்லாஹ்வே என்ன செஞ்சான், இது அமைச்சாண்டு பலவிதமான கருத்து இருந்தாலும் முதல் ஆலயம் அப்படின்றத நாங்கள் மறந்துடக்கூடாது. இந்த முதல் ஆலயம் இஸ்லாமிய வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் இது சில மாற்றங்கள் அல்லது ஒரு சில அபிவிருத்திகள் செய்யப்பட்டது, புனர் நிர்மாணங்கள் பல சந்தர்ப்பங்களில் செய்யப்பட்டதுன்றதை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம். பல சந்தர்ப்பங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், 2015 2030 வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போயிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஓடிக்கிறீங்க ஒரு ப்ராஜெக்ட், தெரியுமா என்னன்னு? 2030 முடியுது. கிட்டத்தட்ட 4 லட்சம் சதுர மீட்டர் அளவுக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் 1,75,000 சதுர மீட்டர் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்க. நிறைய கடைகள், ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த ஆரம்பத்தில் காபத்துல்லான்றது ஒரு பொட்டி மாதிரி இருக்குது, சுற்றி உள்ள பள்ளிவாசல் கூட இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்கன்னா, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் அந்த சுற்றி உள்ள மக்கள் சுற்றி இருந்தாங்க. அந்த காபத்துல்லாவை சுற்றி வழிகள் கூட அந்த ஊடுகளுக்குள்ள ஆரம்பமாக தான் வச்சுருந்தாங்க. அப்போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காபத்துல்லாவை அந்த சுற்றி உள்ள மக்களுக்கு அவங்களுக்குரிய அந்த இடத்துக்கான கொடுப்பனவை கொடுத்துட்டு அதை விஸ்தரிப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக என்ன செஞ்சாங்க, பலர் செஞ்சாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் சொல்வதாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு புனர் நிர்மாணம் அப்துல்லா இப்னு ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில், ரசூலுல்லா உயிரோடு இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்க்கு 35 வயது இருக்கும் போது குறைஷிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காபத்துல்லாவை இடிச்சுட்டு ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க காபத்துல்லாவை. ஏன்னா அது சேதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தது. அதனால் அதுக்கு என்ன அவங்க செஞ்சாங்கன்னா, அதாவது மக்கா ஆரம்ப காலத்திலேருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த மார்க்கத்தில் இருக்கிறதாக மக்கத்து குறைஷிகள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக காபத்துல்லா என்பது அவங்க என்னதான் ஷிர்கில் இருந்தாலும் காபத்துல்லா அவங்ககிட்ட ஒரு கண்ணியமான இடமாக இருந்தது. அதை சேதப்படுத்துறதையோ அல்லது பாழ்படுத்துறதையோ அல்லது அதை இடிக்கிறதையோ அவங்க அது அல்லாஹ்வோட யுத்தம் பண்ணுற விஷயமா நினைச்சாங்க. ஆனால் அதனால தான் காபத்துல்லால யாரும் கை வைக்கல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வரும், எல்லாம் வரும். ஆனால் காபத்துல்லா என்பது ஒரு புனிதமான இடமாகத்தான் கடைசி வரைக்கும் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதில் அதாவது அதை ஆட்சி செஞ்சவங்க அதில் சூறையாடினாங்க, அதில் நிறைய விஷயம் பண்ணினாங்க. காபத்துல்லா என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒன்று என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆபிரஹாமுடைய சம்பவத்தை சொல்கிறார், ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த வருஷத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறார். அவங்க எந்த அளவுக்கு சொன்னால், அபூஜஹல் அவருடைய அப்துல் முத்தலிப் அவருடைய ஒட்டகத்தை போய் வாங்கிட்டு வர்ற அந்த படகிட்டு அவன் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஒட்டகத்துக்காக வரீங்க, நாங்கள் காபா ஒடிக்க வந்தீங்க, காபா அல்லாட ஊடு அவன் பார்த்து விடுவான், ஒட்டகம் எங்கட தாங்கன்னு வாங்கி போனார்.
அப்போ அந்த அளவுக்கு அந்த காபாண்டாலே அது அல்லாட, அதனால காபாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தார்கள். அதன் மேல் அப்படி கண்ணியமாக இருந்தார். அப்போ அதனால் அந்த ரசூலுல்லாஹ் 35 வயசாக இருக்கும்போது அந்த காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் அதை திருப்பி இடித்து கட்டினாங்க. கட்டின நேரத்தில் அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க, அந்த காபத்துல்லாவுக்கு யாராவது நிதி தாரதா இருந்தால், இந்த கட்டுமான பணிக்கு நீங்கள் பணம் தாரதா இருந்தால் ஹலாலான பணம் மட்டும்தான் தரணும். அந்த அதாவது அவங்க வந்து ஷிர்க்ல இருந்த காலத்தில் ஷிர்க்குவாதிகள் அவங்களோட பேடுதலை பாருங்க சொன்னாங்க, ஹராமான பணமாக இருந்தால் வேணாண்டு. அதனால வந்து அவங்க வந்து நிறைய பேர் பணம் போடலை. சிலர் பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, சிலர் அவங்களோட கையாலே கல்வி தூக்கியெல்லாம் வேலை செஞ்சாங்க. அதை நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் யாரை கொண்டு எந்த கோத்திரம் வைக்கிறது அப்படி ஒரு போட்டி வந்த நேரத்தில் அதுக்கு ரசூலுல்லாஹ் நல்ல ஒரு தீர்வு ஒன்று கொடுத்தாங்க. என்னது, எல்லா கோத்திரத்தார் ஒரு துணியில் அது சொன்னாங்க. நான் பல பக்கத்தில் பிடிச்சி ரசூலுல்லாஹ் தூக்கி அந்த ஹஜ்ருல் அஸ்வத் வச்சாங்கன்னு பார்க்கணும். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்பது சொர்க்கத்திலேருந்து வந்த ஒரு கல். அந்த கல் வந்து ஆரம்பத்தில் வந்து வெள்ளையாக இருந்தது, மனிதர்களுடைய பாவக்கரையால் அது கருப்பாக மாறிச்சதுன்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த செய்தி பலவீனமான, வெள்ளையாக இருந்தது பாவத்தால் கருப்பாக போச்சது நீங்கள் கேள்விப்பட்ட அந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய 35வது வருடத்தில் குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, முதல்ல அந்த காபத்துல்லாவை கட்டினாங்க. ஆனால் கட்டின நேரத்தில் அவங்க அந்த ஃபைனான்சியல் போருக்கு இருக்கல தேவையான அளவு. அதனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு பகுதியை விட்டுட்டாங்க கட்டாமல். அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பிற்காலத்தில் சொல்கிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு எனக்கு இந்த காபத்துல்லாட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்தது மாதிரி கட்டணும்னு பார்க்குறேன். இப்போ இந்த அதாவது இந்த ஹிஜ்ர் இஸ்மாயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரைவட்டம், அந்த சைட்டில் ஒரு பகுதி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அதை கட்டாமல் விட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னதான் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அந்த மக்கள் வந்து சில ஆட்கள் காபத்துல்லா வெற்றி, அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன தெரியுமா, இவர் காபத்துல்லாவுல வந்தார், கைப்பற்றினார், உள்ள நுழைஞ்சாரு, ஆனால் இவருக்கு ஒன்றுமே நடக்கலே, ஆகவே இவர் நபி தான். அப்படி வந்தாங்க நிறைய பேர். நான் போன வாரம் அந்த விஷயத்தை சொன்னேன், ஆகவே இவர் நபி. என்ன ஆதாரம், உள்ள வந்தார் ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும், அந்த ஹுனைன் யுத்தம் சம்மந்தமாக நான் சொன்னேன். அந்த ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொண்ட நிறைய பேர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அதனால ஹுனைன் யுத்தத்தில் கிடைச்ச கனிமத்தை நிறைய பேர் மக்காவில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க. காரணம், இவங்க இந்த பொருளாதாரத்தின் மூலமாக இஸ்லாத்தில் உறுதியாக கொடுத்தாங்க. அந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஓட விட்ட ஆளுங்க சஹாபாக்கள். ஏன்னா அவங்க நினைச்சாங்க நாங்கள் பெரிய க்ரௌடாக இருக்கிறோம், ஆகவே நாம் கண்டிப்பாக நம்ம தான் வெளில போகிறோம், நாம தான் இந்த யுத்தத்தில் ஹீரோன்னு நினைச்சாங்க. அல்லாஹ் முதலாவது அந்த வெற்றியை கொடுக்க முன்னுக்கும் இந்த எண்ணத்தை அடித்தான். அல்லாஹ் தஆலா லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத், நிறைய இடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். வயௌம ஹுனைன், ஹுனைன்லேயே உதவி செஞ்சான். நிறைய இடத்துல ஹுனைன் வந்திருந்தாரு. மறைன ஹுனைனை தனியாக சொல்லலாம், ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது அஜபத்கும் கஸரத்துக்கும், நீங்கள் நிறைய பேர் இருந்தீர்கள் என்பதனால ஹுனைனில் நீங்கள் தான் வெற்றி நினைச்சிங்க. எப்படி, நாங்கள் தான் பெரிய க்ரௌடு தான். அல்லாஹ் சொல்றான், லன் துக்னி அன்கும் ஷைஅன், உங்களோட அந்த க்ரௌடு உங்களுக்கு எதுவுமே செய்யலை. தாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருந்தது, ஆனால் உங்களுக்கு சுருங்கி போயிட்டது. சும்மா வல்லைக்கு முதுபிரின்னா திரும்பி ஓடினீங்கன்னால. ஏன் ஓடினாங்கடா, அவங்க இஸ்லாத்தை விளங்கி வந்தவங்களா இருந்தால் பெரும்பாலும் ஓடிக்க மாட்டாங்க. அவங்க வந்தது இந்த போகும்போதே சொல்லிட்டு போனாங்க, முகமது சூனியை வெளிச்சு போச்சுன்னாங்க. ஏன் தெரியுமா, காபத்துல்லாவை கைப்பற்றிட்டாருன்னு நினச்சி தான் நாங்கள் உண்மை நினைச்சோம், இந்த விரட்டிட்டு வராங்க, ஆகவே உண்மையாக இருக்காது. அப்போ சூனியா, அப்போ காபத்துல்லா பிடிச்சது என்ன, அது சூனியம் பண்ணி பிடிச்சிக்கிறாராயும் அப்படின்னு நாங்கள் யாரு, அந்த காபீர்கள். என்னத்துக்கு நான் சொல்லணும்னா, அந்த காபாவை என்பது ஹக்கு பாத்திலுக்கான ஒரு அளவுகோலாக வச்சுட்டு தரலாம் அந்த நிலைப்பாடு. அப்போ என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெற்றி கொள்ளப்படுது. அப்போ அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போ காபத்துல்லா என்பதை வந்து யாரும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அது உண்மையானது. காபத்துல்லாவை அந்த ஆபிரஹாம் என்ற அந்த யானைப்படம் வந்த நேரத்தில் எல்லாம் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்பு பி அஸ்ஹாபில் ஃபீல், யானைப்படைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா, பார்க்க வேணாமான்னு அல்லாஹ் தஆலா இந்த காபாவை பற்றி சொல்கிறோம். அப்போ அது அல்லாஹ் தஆலா அவங்கள முழுமையாக அழிச்சான். பறவை கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். கற்களை கொண்டு அந்த பறவைகள் போட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை அழிச்சான். நாங்கள் படித்தோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த காபத்துல்லா என்பது ஒரு புனிதமான ஒன்றாக அந்த குறைஷிகள்கிட்ட இருந்ததுன்றதை நாங்கள் பார்த்தோம். அப்போ அதுக்கு பிறகு
இந்த காபத்துல்லா பல சந்தர்ப்பங்களில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது நான் சொன்னேன். அதில் முதலாவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின ஒரு விஷயம். அதுக்கு பிறகு இந்த குறைஷிகள் பல சந்தர்ப்பங்களில் செஞ்சுக்கிறாங்க. அதில் இந்த கடைசியாக ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் நபித்துவத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னுக்கும் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு புனர்நிர்மாணத்தை பற்றி பேசுவாங்க. இது 606 இந்த புனர்நிர்மாணம் நடந்தது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த கட்டிட வேலைப்படியில் ஈடுபட்டாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரி 62லேருந்து 70 வரைக்கும் அன்னளவாக ஒரு மக்காவை ஆட்சி செய்தார்கள். அது எப்படின்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய ஹிலாபத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வகாத்துல் ஹர்ரான்னு சொல்லுவோம். ஹர்ரா யுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படின்னா, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு முத்தி, அப்துல்லா இப்னு முத்தி மதீனாவினுடைய பகுதிக்கு பொறுப்பாக இருந்தார். அப்துல்லா இப்னு ஜுபைர் மக்காவே என்ன செஞ்சார், மக்காவுக்கு கவர்னராக இருந்தார். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த யஸீத் இப்னு முஆவியா அவங்களோட ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முஆவியாவுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவருக்கு பையத் செய்ய மாட்டோம்டாங்க. வளர்ந்தா சொல்கிறேன், அப்துல்லா இப்னு முத்தியும் அப்துல்லா இப்னு ஜுபைர் இங்கே மக்கா. அந்த நேரத்தில் இந்த முஆவியா, அதாவது யஸீத் இப்னு முஆவியா அவங்களோட படைகள், அவங்க நிறைய அநியாயமெல்லாம் பண்ணினாங்க. அந்த படையில் உள்ளவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தாக்குதல் நடத்தினாங்க. ஹர்ரா என்ற இடத்துல மதீனாவில் ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். அப்துல்லா இப்னு முத்தி சொன்னார், நாங்கள் யஸீத் இப்னு முஆவியாவுக்கு நாங்கள் சரணடைய மாட்டோம், நாங்கள் பையத் செய்ய மாட்டோம், அவர் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்துல்லா இப்னு உமர் இப்னு கத்தாவுடைய மகன் அப்துல்லா, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் போய் அப்துல்லா இப்னு முத்தி கிட்ட சொன்னார், போய் இங்கே வாங்க, நீங்கள் எடுத்த முடிவு தவறான. ஏன்னா ஒரு ஆட்சியாளர் வந்துட்டார், அவர் மோசமோ நல்லமோ ரெண்டாவது, நீங்கள் அவருக்கு கட்டுப்படும். ஏன்னா ஹதீஸில் ரொம்ப தெளிவாக வருது, ஒரு ஆட்சியாளர் வந்தால் அல்லா நுனாசி அல் அம்ர அஹ்லஹு இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாஹன், தெளிவான ஒரு குஃப்ரை செஞ்சாலே தவிர ஒரு ஆட்சியாளருக்கு நாங்கள் முரண்படக்கூடாது. அவர் தெளிவான ஒரு குஃப்ரை செய்யணும். இஸ்மஉ அத்தீஉ லில் அமீர், அமீருக்கு கட்டுப்படுங்க, அமீருக்கு செவிமடுங்க. வ இன் துரிப லஹ்ருக வ உஹித மால், உங்களோட பொருளாதாரத்தை அவர் எடுத்தாலும், உங்களை முதுகை உடைச்சாலும் நாங்கள். நிறைய ஹதீஸ்கள் வருது. சில தலைவர்கள் வருவாங்க, ஷிராரு ஐமத்திக்கும், கெட்ட தலைவர்கள், துபுகினூனஹும் வ யுபகினூனக்கும், நீங்க அவங்கள வெறுப்பீங்க, அவங்க உங்களை வெறுப்பாங்க. வ தல்அனூன அலைஹிம் வ யல்அனூன அலைக்கும், நீங்க அவங்க மேல சாபம் விடுவீர்கள், அவங்க உங்களை சபிப்பாங்க. அப்படி மோசமான ஆட்சியாளர்கள் சில நேரம் வருவாங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க கேட்குறாங்க, யார சொல்லலாம், அஃபலா நுனாபிஹும் பிஸ்ஸைஃப், வாளால அவங்களுக்கு வெட்டி வீழ்த்தீர்களான்னு கேட்குறாங்க. சொன்னாங்க, இல்ல அது ஒன்று பண்ணாங்க, ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாழ் தூக்கக்கூடாது. இல்லா அந்த, அதாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபலா லா மா அகாமு ஃபீக்கும் ஸலாம், தொழுகை நிலைநாட்டும் வரைக்கும் சொன்னாங்க. அப்போ அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்களுக்கு எதிராக படை திரட்டி வந்த இந்த யஸீத் இப்னு முஆவியாவுடைய அந்த கோஷ்டி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரும் அவங்களோட இருந்தவங்க காபத்துல்லாவுக்குள்ள போனாங்க. காபத்துல்லாவுக்குள்ள போனால் காபாவில் யுத்தம் பண்ணப்படாது, யுத்தம் தடுக்கப்பட்ட ஒரு பிரதேசம் காபத்துல்லா. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த பீரங்கின்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் உள்ள பீரங்கியில் அந்த 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 கல்லில் அனுப்புறதை கொண்டு அது என்னமோ அந்த நெருப்பு பொறி மாதிரி இடங்களை தாக்குற வகையான ஒரு பீரங்கி கல்லில் உண்டாக்கப்பட்டு அங்கே உள்ளூர் இடத்துல என்ன செய்யணும், நெருப்பு உண்டாகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது அரபுல ஒரு சொல்லணும். அதை கொண்டு காபத்துல்லாவுக்கு தாக்குன நேரத்தில் காபா நிறைய சேதப்படுத்தப்பட்டது. இது எப்போ, இது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 64. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவினுடைய கவர்னராக இருக்கிற நேரத்தில், அப்போ அந்த நேரத்தில் அந்த காபத்துல்லா முழுமையாக தாக்கப்பட்ட நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன செய்கிறாங்கன்னா, அதை புனர்நிர்மாணம் செய்கிறாங்க. அப்போ அதில் மஷூரா பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டால், அதை முழுசாக இடிக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு மஷூரா ஒன்றும், அது புனர்நிர்மாணம் செய்வோம். நம்மளோட ஊர் என்ன சரி நடந்திருந்தால் நம்ம என்ன செய்வோம், நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம், அதை முழுசாக நம்ம அதை அழகாக தான் செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் அது கட்டப்படுது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்களே, நான் சொன்னேனே ஆரம்பத்தில், ரசூலுல்லாஹ் மக்காவை பார்த்து சொன்னாங்க, இந்த காபத்துல்லாஹ்ல 2 விஷயம் இருக்குது, எனக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குது, அதை நான் இப்போ கையை வச்சு செஞ்சேன்டா, அதுக்கு தான் நான் அந்த ஹுனைன் சம்பவத்துக்கெல்லாம் அதை நான் இப்போ கையை வச்சு அதை நான் இப்போ உடைச்சி கட்டினேன்டா, என்ன செய்வாங்கன்னா, முகமது காபத்துல்லா இடிக்கிறாரு அப்படின்னு உங்கள் மக்கள் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சூனியம் பண்ணி இந்த தோத்துட்டாருன்னு சொன்னாங்க தானே, இவங்க இந்த ஆரம்ப ஆட்களை அடிக்கிறாங்க. அதனால காபத்துல்லாவை இவர் வந்தோடனே, இந்த ஆட்சி கிடைச்ச உடனே, மக்கா கைப்பற்றினோடனே காபத்துல்லாவில் தான் முத கை வச்சுக்கிறாருன்னு இந்த மக்கள் சொல்லிடுவாங்கண்டா. இல்லாட்டி நான் 2 வேலை செய்ய நினைக்கிறாங்க. என்னண்டா, குறைசிகள் கட்டும்போது அந்த ஏற்கனவே இருந்த ஒரு பகுதியை உயர்த்தி கட்டலை, சரிதானே, அதையும் உயர்த்தி கட்டணும்னு நான் நினைக்கிறேன். காபத்துல்லாவோட வாசலை நல்லா தூக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்கள உள்ளே உள்ளது, அவங்க விரும்பாத ஆக்களை உள்ளே எடுக்கப்படாதுக்காக. இன்றைக்கி அது ஒரு சிரமமாக தான் இருக்குது.
அதனால என்ன செய்வேன், காபத்துல்லாட வாசலை நான் பணிச்சுட்டு அதுக்கு பின் தெற்பக்கத்தால் இன்னொரு வாசலை நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஆனால் வைக்கல. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நாய்க்கு போய் இதை விசாரிக்கிறாங்க. இப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விசாரிக்க போட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை இல்லையே, இது நம்ம செய்யலாம் தானே, ரசூலுல்லாஹ் விரும்பின ஒரு விஷயம் தானே. இப்போ நாம இதில் யாருமே நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம், அதை முழுசாக செய்கிறாங்க. 2 வாசல் வைக்கிறாங்க. அந்த காபத்துள்ளோட அந்த முழு பகுதியையும் கட்டி போட்டு என்ன செய்கிறாங்க, பின்பக்கத்தால் இன்னும் தெற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு வாசல் வைக்கிறாங்க. 2 வாசல்கள், வாசல் தரைமட்டமாக்கப்பட்டு, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், காபத்துல்லா வாசல் நம்மளோட வசதிக்கு மேலே ஏறி போகல. அது யாராவது விஐபி போகணுன்னா படி ஒன்று வைப்பாங்க, அந்த படியில் ஏறி தான் உள்ளே போகணும். வழங்கா சொல்லுது, உள்ளு கொண்டு மேலே ஒரு 3 தூண் இருக்குது. அதில் மரத்தால் செய்யப்பட்ட 3 தூண், கிட்டத்தட்ட 18 விளக்குகள் உள்ளே இருக்குது. அவ்வளோதான். சில முஸ்ஹப்கள் உள்ளே இருக்கிறதாக சொல்கிறாங்க, அது நீங்கள் பார்க்கலாம். அப்போ அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கட்டின உடனே அதுக்கு பிறகு இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த படை வந்து கிட்டத்தட்ட 70வது ஆண்டு 72 அப்துல்லா இப்னு ஜுபைர் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மறுபடியும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க காபத்துல்லா பழைய வழி கட்டுறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து காபத்துல்லா இருந்து இல்லாமல் வேறு மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அது அப்படி கட்டப்படாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அப்துல் மலிக் பின் மர்வானுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்பவர் தான் என்ன செய்கிறாருன்னா, அந்த காபத்துல்லாவை மறுபடி அதை உடைச்சி போட்டு பழையபடி முந்தி ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த, ஏன்னா ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த இஹ்லாஸான நல்ல ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. உதாரணமாக மன்னர் ஃபஹத் அவருடைய காலத்தில் தான் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான இன்னைக்கு நடக்கிறது போல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஆகப்பெரிய ப்ராஜெக்டாக இப்போ நடக்குது. அதுக்கு நான் நினைக்கிறேன் $17 பில்லியன் இப்போ உள்ள ப்ராஜெக்ட். 17 பில்லியனா அமெரிக்க டாலர், 17 பில்லியன் ப்ராஜெக்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 30 தான் முடியும், 30 முடியாது, இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும் 30. வழங்கா சொல்கிறது, காபத்துல்லாவுடைய அந்த புனர் நிர்மாணத்துக்கு பின்னால் ஒரு சில காரணங்களில் நிப்பாட்ட மாட்டாங்க. அதை நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன் நிப்பாட்ட மாட்டாங்கன்னா, அது நிப்பாட்டினா வந்து அது இன்னொரு நாட்டில் ஒப்படைக்கணும். அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதால ப்ரொஜெக்ட் வந்து 30க்கு பிறகு இன்னொரு ப்ரொஜெக்ட் வரும், அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சவுதி மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹாதிமுல் ஹரமைன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு. ஹாதிமுல் ஹரமைன்னு என்ன அர்த்தம், 2 ஹரம்களுக்கும் அவங்க பணிவிடை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு அடைமொழி இருக்குது. மன்னர் பகுதியுடைய காலத்தில் அது வந்தது. அவர் சொன்னார், என்ன இந்த அதிமேதகு இந்த மாதிரி சொல்லுவோம், ஏன்னா சமஹத்து ஷேக் அப்படின்னா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லப்படாது, ஹாதிமுல் ஹரம் என்னன்னு சொல்ல சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்டை பண்ணினார் அவருடைய காலத்தில். அப்போ அதே மாதிரி அதை மாதிரி ஒரு பிரமாண்டமான அது அவருடைய காலத்தில் தான் 3 தட்டு வைக்கப்பட்டது. அண்டர் கிரவுண்ட்லேருந்து அந்த மேலே வாரத்துக்கான இந்த லிஃப்ட் உருவாக்கப்பட்டது, பல வசதி. அது காபத்துல்லாவுடைய அந்த மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த எலக்ட்ரிக் சேர்ஸில் சுற்றுறதுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. காபத்துல்லாவை சுற்றுறதுக்கு அங்கவீனர்கள், விசேட தேவையுடையவர்கள் எல்லாத்துக்குமே. இப்போ எந்த அளவுக்கு சொன்னால் ஆக்குறாங்கண்டா, இப்போ கூட நமக்கு நிறைய பேருக்கு காபத்துல்லாவில் என்ன ஆகிட்டு தெரியாது. போகிறோம், காபத்துல்லா தான் கருப்பு கலர் காபத்துல்லா. அதுவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. வந்து சில ஆளுகள் இந்த புகாரா, உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய ஆட்சி வந்து அந்த துருக்கி வரைக்கும், மங்கோலியர்களுடைய அந்த எல்லை வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி வியாபிச்சு பொருள் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால், அந்த மங்கோலியர்களுடைய படையெடுப்பால் நிறைய பிரதேசங்கள் இஸ்லாமிய ஹிலாபத்தில் என்ன செஞ்சது, கொஞ்சம் முடக்கப்பட்டது. நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த அளவுக்கு போச்சு. அந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாமிய உதாரணமாக இமாம்கள், உதாரணமாக புகாரி, முஸ்லீம், நசாயி, ஏன்னா திருமதி, இப்னு மாஜா, இவங்க எல்லாம் உருவாகின அந்த பகுதிகளில் தான். அது பெரிய ஒரு வரலாறு விளங்குதா. இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா வந்து இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹுராசான்னு சொல்லுவாங்க, அது ஈரானுடைய ஒரு பகுதி. ஹுராசான்றது ஈரான் அல்ல. இப்போ உதாரணமாக இன்றைக்கி நாம் பாரசீகம்னு சொல்கிறது ஈரான் அல்ல. ஈரான் அதில் வரும் ஒரு மிக ஒரு பரந்த பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் பாரசீகம். அதே மாதிரி ஹுராசான் என்பது ஆப்கானில் ஒரு பகுதி வரும், துருக்கியில் ஒரு பகுதி வரும், அந்த தஜிகிஸ்தான் அந்த ஏரியாவில் ஒரு பகுதி. அதில் ஈரானில் ஹுராசான் பகுதி இருக்குது. அங்கே தான் இமாம் முஸ்லீம் வராங்க, இமாம் நசாய் அந்த பக்கத்துலேருந்து வராங்க. இப்படி நிறைய வரலாறுகள். அங்கே இருந்து வந்த அந்த புகாரா அந்த பகுதியில் வந்த ஒருத்தருக்கு அவர் வந்து ஒரு இமாம்கிட்ட ஃபத்வா கேட்டார், காபத்துல்லா எத்தனை முறை சுற்றுறேன்? 7 முறைன்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், 7 முறையை சுற்றணும்னு கேட்டார். 7 முறைக்கு இந்த ஏன் கேட்குறாரு. அப்போ கேட்டு இவர் என்ன செஞ்சார், காபத்துல்லாவுக்கு அப்படியே வெளியில் போய்க்கார். அவள் கூப்பிட்டு ஷேக் கேட்டாரா, இங்கே வாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை, நான் 7 முறை சுற்றணும், நான் 1 முறை சுற்றிக்கிறேன்டார். பார்த்தா இவர் முழு பள்ளியும் சுற்றிக்கிறார். வழங்குதா, 10 கிலோமீட்டர் சுற்றிக்கிறார். அப்போ அதெல்லாம் 10 கிலோமீட்டர் 7 முறை சுற்றணும். காபத்துல்லா இருந்தே விளங்காத மக்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் அந்த பெரிய பள்ளிவாசல் தான் காபான்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ காபத்துல்லா என்பதை நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்போ பல கட்டங்களில் காபத்துல்லாவுக்கு
என்ன செய்யும். இப்போ ஹரத்துக்குள்ளே போனீங்கன்னா, ஹரம் அதாவது மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வகையான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பொருள் தொலைஞ்சா கூட அதை உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. நீங்கள் தெரியாட்டி இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. உங்களோட ஏதாவது பொருள் தொலைஞ்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக காபத்துல்லாவுக்குள்ளே அல்லாவுக்கு பயந்த யாரும் உங்களோட பொருளை எடுத்தால் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. இது நீங்கள் எடுத்தாலும் எங்கே கொடுக்குறேன்னு நீங்கள் தடுமாற தேவையில்லை. பேசாமல் இருக்கேன் காபத்துல்லாவில் அடிக்க மறக்கத்தாய்க்கு சரி 10,000 அப்படி வச்சுக்கொள்ளுன்ட்டு வந்துடுறாங்க. அப்போ அது பெரிய பாவமாக போயிடும். வளர்ந்தா காபத்துல்லாவில் அதை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு இடம் இருக்குது. உங்களோட பேகு, உங்களோட லெக்கேஜ் இதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. வளர்ந்தா சொல்கிறது உங்களோட கீயை கூட அது ரொம்ப சேஃபான இடங்கள் இருக்குது. லைப்ரரி இருக்குது, பெண்ணாமரி லைப்ரரி இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா வசதியும். அதாவது கிளினிக் இருக்குது உள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைனா அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் பண்ண எல்லா வசதியும் வச்சு தான் வைக்கிறாங்க. இப்போ இன்னும் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், காபத்துல்லாவுக்கு எத்தனை டோர் இருக்குது யாருக்கா தெரியுமா? ஞாபகமா? 79 டோர் இருக்குது காபத்துல்லா இல்லை, காபத்துல்லா கொண்டு தான் அந்த ஹரம். எனக்கு அந்த தவறு இருந்துச்சு. ஹரம் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு எத்தனை இருக்குது தானே? 79 எப்படி காபத்துல்லா இருக்குது? ஒன்று தானே இருக்குது, சரி தானே? அப்போ 79 டோர் இருக்குது. நான் நினைக்கிறேன் 74 இப்போ மாற்றிட்டாங்களோ தெரியாது, 74 நினைக்கிறேன். பாபு சலாமில் போனால் நேராக ஹரம் தெரியும். 74 தானே போய்க்கிறீங்களா? 79 இருக்கு. 79 ஓ மன்னிக்கணும் 79. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் அங்கே காபத்துல்லாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன புக் ஒன்று கொடுப்பாங்க, சின்ன புக். அந்த புக் இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் போனீங்கன்னா அந்த புக் எடுத்துருக்கு, புக்கை விரிச்சிங்கன்னா இந்த பெருசு 2 பக்கத்துலையும் உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவை, என்ன இருந்து நான் கொண்டு வருவாங்க எங்கே வச்சுறது தெரியும். அவ்வளவு தகவலும் இருக்கும். உம்ரா ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், அதாவது உள்ளுக்குள்ளே போலீஸ் நிலையண்டா அவ்வளோ க்ரௌடு வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதை உள்ளுக்குள்ளே யுத்தமெல்லாம் நடக்காது. அந்த சிவில் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான போலீஸ் பாதுகாப்பு நிலையம், ஹாஸ்பிட்டல், அதாவது வெளிநாடுகளில் இருந்து போகிறவங்களுக்கு தங்கி மருத்துவம் செய்ய எல்லா வசதியும் உள்ளுக்கு வரப்போகுது. 79 டோரும் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. இப்போ ஓப்பன்லாம் இங்கெல்லாம் டோர் மூட மாட்டாங்க. என்றைக்காவது இந்த கொரோனா டைமில் மூடி பார்க்குறது இல்லையே. அந்த 79 தேவைப்படுற நேரத்தில் சில டோரை மூடுவாங்க. 79 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போனால் திறக்கும். அந்த மாதிரி செய்ய போகிறாங்க. அது இல்லாமல் வந்து அதாவது இப்போ 3 தானே இருக்குது, அதை இன்னும் கூட்டுறாங்க. கிட்டத்தட்ட நாளைக்கு 4 லட்சம் சதுர அடி மொத்தமாக இது கூட வரப்போகுது. 30 லட்சம், இப்போ 30 லட்சம் தானே, 30 லட்சம் நான் நினைக்கிறேன். அதில் இன்னொரு டபுள் மடங்கு ஆட்கள் தொழுகிற மாதிரியான வசதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்தது. அப்போ அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர் என்ன செஞ்சாருன்னா, மறுபடி பழையபடி வந்து இடித்து கட்டியாச்சு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க. இந்த விளையாட்டெல்லாம் பார்க்குறாங்க. ஆகா, இவனை விட்டா ஒவ்வொரு ஆட்சியாளர் வந்து அந்த ஆட்சியாளர் என்னமா செஞ்சண்டிக்கணும் பாரு. நம்ம ஊரில் இருந்து ஆட்சியாளர்கள் வந்து என்னமா மெயினாக ஒரு இடத்த என்னமோ ஒன்று செய்வாங்க. விளங்குதா? திருமணி வேலை செய்யலையா டைம். இப்போ ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்கண்டா, முடிச்சிடும் 2 நிமிஷத்தில். ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்கண்டா, ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க. இப்போ மோடி வந்தார், என்ன செஞ்சார், பாபர் மஸ்ஜிதில் ஹைலைட் பண்ணிவிட்டார். ரைட், நம்மால் தாண்டாப்பா, இனி ஓட்ட அவருக்கு போடுங்க, அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் இந்த சவுதி இந்த ஆட்சியாளர்கள் திருப்பி வரும்போது காபத்துல் ஆலயமானு செய்வாங்க. நல்லவங்க இஹ்லாஸாக பண்ணுவாங்க. அப்துல்லா இப்னு சுமைர் எல்லாம் வந்து பெருமைக்கு செஞ்சார்னு சொல்ல வரல, அவர் செஞ்சது உண்மையாக செஞ்சார். இல்லை பின்னுக்கு வந்து ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதில் இடித்து அவங்க அந்த ஆட்சியை காட்டுறது, நாங்கள் காபத்துல்லாவை செஞ்சுக்கிறோம் அப்படி காட்டுறது. அந்த மாதிரி இமாம் மாலிக் சொன்னாங்க, இங்கே வாங்க, உங்களோட வியாபாரத்தை உங்களோட அரசியல் எல்லாம் கொண்டு வெளியே வைங்க, இந்த காபத்துல்லால இனி கை வைக்கப்படாது, இருக்கிற மாதிரி விட்டுருங்க. அது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடிக்கிறது மாதிரி கட்டுறது அப்படி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கொடுத்ததுக்கு போகிறோம் அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டினாங்க. வந்த வகையில் இந்த காபத்துல்லா சம்மந்தமாக நான் போன முறையும் கொண்டு இதை காட்டுவோண்டு, என்னடா ஒரு இதை ஒட்டி வச்சுக்கிறாங்க ஒன்றையும் காட்டலையேட்டு. சரிதானே? இது காபத்துல்லா சம்மந்தமாக கொஞ்சம் பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுது. இவ்வளோதான் காப்போம். சரிதானே? இவ்வளோதான் ஆரம்பத்தில் இருக்குது. இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் கூட ஆரம்ப காலத்தில் இருக்கு. இதுக்கு மேலே கூரை இருக்கல. ஆனால் இப்பயும் கூரை அடிச்சுக்கிறாங்க, வேறு விதமாக பண்ணிக்கிறாங்க. இப்போ இது இவ்வளோதான். இதில் பாருங்க, இதில் உள்ள விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இந்த காபத்துல்லாஹ் ஒரு மூளை இருக்குது. இந்த மூளைக்கு ஒரு பேர் வச்சுக்காங்க. இது ருக்குனுல் யமானி. நீங்கள் காபத்துல்லாஹ் போனீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது ஹஜர் ரசூல் இருக்கிறார். இது ஒரு கிரீன் லைட் போட்டிப்பாங்க. ஹஜர் ரசூல் இருக்கார்.
உங்களோட தவாஃப்ல சுத்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க கிட்ட போனா ஹஜ்ஜல் அஸ்வத், தூரம் போனா அந்த கிரீன் லைட்டை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படிதான் இந்த கிரீன் லைட்ல நீங்க அந்த ஹஜ்ஜல் அஸ்வத்துக்கு நேர முதலாவது போன உடனே இந்த டோர் தெரியும், இந்த ஏரியால நிறைய ஆட்கள் நிற்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை வந்து இங்கட 2 துவா கேட்டா அந்த துவா அங்கீகரிக்கப்படும். தைரியமான ஒரு செய்தி இவ்வளவுதானே. இதை எப்படினாலும் காபத்துலோட அந்த சீரை குட்டிச்சு தொங்கிக்கிட்டு கொஞ்சம் பேர் நிற்பாங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் ரொம்ப ரஷ் ஆகிடும். இந்த இடம் டோர் காபாவுடைய கதவு பாவம் பார்த்துருவீங்க. இப்படிதான் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் வித்தியாசம் பண்ணுவீங்க. கோல்டு எடுத்துட்டாங்க, கோல்டு கலர், கோல்டு தான், கோல்டு கலர்ல ஃபுல் கோல்டா வச்சிருப்பாங்க அந்த டோரை. ஓகே, அதே மாதிரி இதை தாண்டின உடனே சரிதானே இங்கதான் இருக்குது மக்காம் இப்ராஹிம். இன்னும் கூட இதுக்கு நேர அதாவது மக்காம் இப்ராஹிம் வரும். சரிதானே இந்த இந்த பகுதியில அதாவது முன்தசர் சொல்லுவாங்க, இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க. இது வந்து ஹத்தீம் சொல்றது. நீங்க போயிருக்கீங்கன்னா இதுக்குள்ள இந்த பர்வத்துறைக்குள்ள விட மாட்டாங்க. பர்வத்துறை சுண்ணத்தான தொழுகை இதுக்குள்ள போய் சொல்லுவாங்க. அதான் சொல்றது. இது வந்து இந்த பகுதி தான் அந்த கட்டப்பட வேண்டிய ஒரு பகுதின்னு சொல்லுவோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பகுதியை குறைஷிகள் விட்டுட்டாங்க, நான் கட்ட நினைக்கிறேன்னு சொன்னது இது ஃபுல்லா இல்ல, நிறைய வட்டமா போட்டு வச்சுக்காங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை கட்டாம விட்டாங்க. அந்த பகுதி தான் இந்த இது சொல்லுவாங்க ஹிஜ்ர் இஸ்மாயில் பகுதி சொல்லுவாங்க. நிறைய வட்டமாய் பார்த்துருப்பீங்க. நீங்க போகும்போது இந்த இடத்துல இந்த அரைவட்டமாயிருக்கும். சந்தர்ப்பம் கிடைச்சா உள்ள போய் தொடலாம். காபத்துல்லா உள்ள யாருக்காவது போய் தொடர்ந்து ஆசை இருந்தா சொல்ல இந்த இடத்துல தொலை சொன்னாங்க. அந்த இடத்துல நிறைய கிரௌண்ட் நிற்கும். போய் தொலை முடிஞ்சவங்க தொடலாம். அதுக்காக ரொம்ப போட்டு பள்ளி கட்டிட்டு சில ஆளுக்கு ஊரெல்லாம் போயிருக்கீங்க. ஏன்னா அதுக்குள்ள போய் இது பண்ணுறது அது ஒரு ஆள் ஆர்வத்துல போய் நடந்தா நமக்கு தெரியாது. அவங்க நியத்துக்கு நல்லா இருந்தது கூலி அடையும். இதுதான் அந்த அரைவட்டம். இந்த மூளைக்கு வந்து எராக்கி ருக்குனுல் எராக்கின்னு சொல்லுவாங்க. ருக்குனுல் எராக் ஈராக் பக்கத்துல உள்ள அந்த கிழக்கு பக்கம். சரிதானே? அதே மாதிரி நீங்க காபத்துல்லாஹ் மேல நீங்க கிட்ட போய் கவனிச்சீங்கன்னா தெரியும். இதுல ஒரு இடம் மீசாப்னா பீலி. அதே கட்டத்துல ஒன்று வச்சுக்கலாம். பீலி அந்த தண்ணி ஒரு பீலி ஒன்று பார்த்துருக்கீங்க. நீங்க போனா பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ருக்குன் ஷாம் பக்கத்துல உள்ள ஒரு மூலை, இதுக்கு ருக்குன் ஷாம் சொல்லுவாங்க. சரியா? அப்படியே நீங்க திரும்பி வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். போய் காபத்துல்லாஹ் தொடலாம். அதுல கொஞ்சம் பேர் வந்து இந்த நூலை பிச்சு உள்ள வச்சு கொள்வது அதெல்லாம் கூடாத விஷயம். காபத்துல்லாஹ்ல உள்ள ஆரம்ப காலத்துல குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா காபத்துல்லாஹ்ல உள்ள அந்த கல்லுகளை கரடிங்க என்னென்ன எடுத்துட்டு போய் எங்கேயாவது வச்சு வளர்க்குது. அதனால அந்த கல்லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் சொன்னா உங்களை சத்தா ரசூலுல்லாஹ் முத்தமடிக்கிறாங்கன்னா நான் வேற நீ ஒன்றும் அல்லாஹ் இல்லை கடவுள் இல்லை. ஹஜ்ருல் அஸ்வத் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதுக்காக ஹஜ்ருல் அஸ்வத் தொட்ட உடனே நமக்கு ஒரு உள்ள சக்தி வருது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அதுக்காக தான் போய் தொடும். அது ரசூலுல்லாஹ் தொட்டாங்க ஆகவே சுன்னத்து போய் தொடுவது இல்லை. தொட்டா என்ன வாழ்க்கையில் கொஞ்சம் BMW கார் மாதிரி கிடைக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிதானே? அது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த துள்ள வந்தீங்கன்னா ருக்குனுல் யமான் இதுக்கும் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் இந்த மூலைக்கு இடையில தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் நிறைய சொல்லணும். ரசூலுல்லாஹ் வழி அடலி. சரிதானே? இதுக்கு சித்தார்னு சொல்றாங்க. சித்தார்னா மேல சீலை. இந்த சீலை வந்து அது பெரிய வரலாறு. இதை வந்து ஆரம்பத்தில் வந்து ஈஜிப்ட் தான் பொறுப்படுத்தாங்க. ஈஜிப்ட் பொறுப்படுத்தி அவங்க தான் ஒரு முறை வந்து இந்த மேல் இந்த காபாவுடைய சீலையை போடுவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதை கொண்டு வரதுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பாடகையும் உணர்ந்து பெரிய இசை கச்சேரிகளை அமைச்சு பெரிய அணியாமெல்லாம் பண்ணது வைக்கலாம். சவுதி சொல்லி நிப்பாடு உங்களோட சீலையில் அந்த வேலை நாங்கள் பார்த்துக்கிறோம்லாம். அது கூட சவுதியிலேயே ஆரம்பத்தில் ஊருக்குறால் என்ன செஞ்சாங்க ஒரு இடத்துல இந்த சீலை தயாரிச்சாங்க. இப்போ சவுதியில் ஒரு மன்னர் ஃபைசல் நினைக்கிறேன் அவங்களோட காலத்தில் இதுக்கு மன்னர் பகுதி நிறைய ஃபைசல் அவங்களோட காலத்தில் இப்போ அதுக்குன்னு தனி ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட 17 மில்லியன் ரியால் செலவழிக்கிறாங்க. இந்த இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் மாற்றுவாங்க. வளர்ந்தா சொல்றது ஹஜ்ஜிக்கு முதல்ல மாற்றுவாங்க. ஏன்னா மாற்றுவாங்க. எப்போ மாற்றுறது அரபா அந்த அரபாவுடைய தினத்தில் இந்த சீலை மாற்றணும். இவ்வளோதான் இந்த காலத்தில் வழி சொல்லுவோம். வளர்ந்தா சொல்றது நிறைய சொல்லலாம் பேச சொல்லி போகிறாங்க. வரலாறு சொல்லலாம் இது ஒரு கிளாஸ் எல்லாம் முடிக்காது. ஒரு சுருக்கமாக இவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, இவ்வளோதான் காபத்துல்லாஹ். அப்போ நீங்கள் காபத்துல்லாஹ்வுக்கு போறீங்கன்னா என்ன சிறப்புண்டா? முதலாவது ஆலயம் அதில் தொழுவதற்கு உங்களுக்கு என்னது தவாஃப் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா அதில் தவாஃப் செய்யறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அதை நீங்கள் துப்புரவு செய்யுங்க. ஏன்னா தவாஃப் செய்யறவங்களுக்காக ருக்கு சுஜூத் செய்யறவங்களுக்காக அந்த இல்லத்தை அல்லாஹ் தஆலா அதனால தான் அந்த
விஷயத்தை ஒரு புனிதமான விஷயமாக கருதினாங்க அந்த எழுத்துகள். அதனால சவுதி மன்னர்களுக்கெல்லாம் ஹாதிமுல் ஹரமைன் என்று சொல்லப்படுறது நான் பார்க்கணும். இவ்வளவுதான் விஷயம். இல்லை நமக்கு டைமும் கொடுக்கல போதும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது ஒரு கேள்வியாக கொடுப்பாங்க. இதில் உள்ள தெளிவு வந்து நான் இன்ஷா அல்லாஹ் வருவேன். இதை சொல்கிறேன்னா அப்படி சொல்லி போகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஒன்றும் பேர் இது அகலம் நீளம் உயரம் அதெல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கூகுள்லேயே பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி இங்கேயா கீழே எனக்கு நல்லா வரும். அப்படி ஒரு சரியான ஒரு செய்தி இருந்தால் தெரியும். கல்லெறி வருஷத்திற்காக இந்த கவுத்தரோட வாசல் ஆரம்பத்திலேயே அது தெரியல. அதை விட பார்த்து சொல்றேன். மக்காம் இப்ராஹிம் தெரியும் இந்த இடத்துல. உண்மையா மக்காம் இப்ராஹிம் வந்து இப்போ ஆரம்ப காலத்துல மஸ்ஜிதுல் ஹரம் அந்த பள்ளிவாசல் வந்து அரபு அதாவது அந்த சஃபா மர்வானா இது பள்ளிக்கு இது சம்மந்தம் இல்லாத பெரும் மலை எல்லாத்தையும் ஆக்கி எல்லாம் உள்ள வந்துட்டா டெவலப் பண்ணி 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 அந்த இடம் உள்வாங்கப்பட்டுச்சு. இல்லாட்டி அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. ஹரம் வேற இடத்துல இருந்து பள்ளிவாசல் வேற இடத்துல இருந்து காபாங்க அந்த தொங்கோட்டம் வர்றதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வேற ஒரு இடமாக இருந்தது. இப்போ அந்த டெவலப் ஆகியிருந்தால எல்லாமே பள்ளி உடைய மாதிரி எல்லாம் பள்ளியில் அதான் சொல்றது. அதே தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நினைக்கிறேன். அப்படி அது சரியான ஒரு செய்தி. முதல்ல காபத்துல்லா பார்க்கும்போது கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவார செய்தி சரியான ஒரு செய்தி இல்லை. அது மக்களோட உள்ளங்களில் மஷ்ஹூர் பைன அல்சினத்தின் நாஸ் மனிதர்களுடைய நாவுகளில் பிரபல்யமான ஒரு செய்தி. ஆதாரம் இல்லை. முடிச்சுக்கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். வேற இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன இருந்தாலும் கேள்வி அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் இதை ஒரு கேள்வி பதில் உங்களோட கேள்வி ஒரேடியாக இருந்துன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேள்வியை வச்சு அதுக்கு என்னென்ன பதிலோ நான் இன்றைக்கி ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தேன். ப்ரொஜெக்டர் ஒன் பண்ணுறது தான் நேரம் போகும். அதை ஒரு ஃபுல் டைமாக செஞ்சால் ஒரே நாளில் இன்ஷா அல்லாஹ் ஃபுல் எக்ஸ்பிளைனில் செய்கிறாங்க. நம்ம உம்ராவுடைய சம்மந்தமாக இந்த ஹஜ்ஜி முடியட்டும் உம்ராட செயல்முறை விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நடத்துவேன். அடிக்கடி உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு அதில் ஃபுல் விவரம் தெரியும். இங்கேருந்து போகணும் என்னென்ன இருக்குது என்னென்ன சொல்கிறது என்னென்ன துவா நீயத்து இப்படி சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் எங்கேருந்து ஆயிஷா பள்ளி போய்த்து வந்து ரெண்டாக உம்ரா பாப்பாக்கு ஒரு உம்ரா அம்மாவுக்கு ஒரு உம்ரான்னு அதெல்லாம் பிள்ளை போகணும்னா நீங்கள் எல்லைக்கு போகணும். தாய்குடைய எல்லை கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டருக்கு அங்காலே நினைக்கிறேன். கர்னூல் மனாசில் தானே தாய்குடைய எல்லை இருக்குது. அங்கே போகலாம். அப்படி இல்லாட்டி மதீனாவில் நீங்கள் மதீனாவிலேருந்து வார வழியில் என்னது அந்த எல்லை பேர் துல்ஃபுலைஃபாவில் நீங்கள் போய் என்ன செய்யலாம் போய்ட்டு மதீனாவுக்கு வரும்போது 2வது உம்ரா செய்யலாம். அது இல்லாமல் இடையில போய் ஆயிஷா பள்ளியில் உம்ரா செய்யலாம் ஒன்றும் இல்லை. இது மக்கள் வழங்காமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு ஆள் செய்கிறத பார்த்து இன்னொரு ஆள் செய்கிறாரு. அதை மார்க்கம்னு மக்கள் பொதுவாக நினைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தி வாழ்றதுக்கு உதவி செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.